வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் வச்சு எப்படி சூப்பராக ரொம்பவே சாஃப்டான ஒரு கேக் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கேக்கை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கேக்கை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவு துருவின பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஒரு பீட்ரூட் நல்லா பெரிய பீட்ரூட்டாக இருக்கும், அந்த அளவு கரெக்டாக இருக்கும். 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க முட்டைக்கு பதிலாக 1/2 கப் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தயிர், சீனி உங்கள் இனிப்பை பொறுத்து 1/2 கப்லேருந்து 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போது சுவைக்கு ஏற்ப கொஞ்சமாக உப்பு, 1/4 கப் அளவு எண்ணெய். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு மிக்சர் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். மைதா 200 கிராம், அதாவது 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு விட்டுடலாம். இதில் நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவரும் சேர்க்க தேவையில்லை, பீட்ரூட்டோட அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடித்து கலக்கக்கூடாது, பொறுமையாக மெதுவாக கலந்து விடுங்க. நல்லா மடித்து கலந்துக்கோங்க. கலக்கும் போது உள்ளுக்குள்ளே எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க. சுற்றி இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கணும். இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை கேக் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரம், அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு அது மேலே ஒரு பட்டர் பேப்பர், அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாவை சேர்த்துடலாம். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு கோட்டிங் மட்டும் மாவு போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் காற்று இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். இப்போ நம்மளுடைய கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குக்கருக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 நிமிஷம். உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் உப்பு, அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். உப்புக்கு பதிலாக நீங்கள் மண்ணு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பேக் பண்ண உப்புனால அது கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுடைய கேக் பாத்திரத்தையும் உள்ளே வச்சாச்சு. கேஸ்கட் விசில் போடாமல் குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 35 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரை ஆகும். சில நேரத்துக்கு 1 மணி நேரம் கூட ஆகும். நீங்கள் 45 நிமிஷம் தாண்டினோனையே எடுத்து ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. கேக்கோட பாத்திரத்தோட அந்த அளவை பொறுத்து தான் அந்த பேக் ஆகிற டைம் மாறும். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளுடைய கேக் தயாராகிருச்சு. ஆறினோன்னா வெளியில் எடுத்துடலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தி வச்சு சுற்றி இருக்கிற ஓரங்களில் நல்லா எடுத்து விட்டுடலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேக்கை எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாதி பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும், பாதி வெளில வராப்புல ஆகிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் கேக்கை வெளில எடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிடலாம். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கேக், அதுவும் பீட்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.